Hello students, estimation theory la method of moments use பண்ணி எப்படி estimator find out பண்றதுன்னு பார்க்கலாம். Question வந்து find the estimator for lambda by the method of moments for the exponential distribution whose probability density function is given by f of x comma lambda 1 by lambda e power minus x by lambda x greater than 0 lambda greater than 0. So x என்ன follow பண்ணுதுன்னா exponential distribution follow பண்ணுது. அப்போ அதோடைய probability density function எழுதணும். Because exponential distribution ன்றது ஒரு continuous case. Usually வந்து exponential distribution உடைய probability density function என்ன f of x comma lambda is equal to lambda e power minus lambda x. இதான் வந்து அதோடைய probability density function. பட் கொஸ்டினில் வந்து இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாம்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை வந்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 by lambda e power minus x by lambda x greater than 0 lambda greater than 0. இந்த லாம்டாவை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூஸிங் மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஸோ மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ்னால் என்னது? மியூ ஆர் டேஷ் ஆர்த் மொமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? mu r dash is equal to expectation of x power r. இது continuous case இருக்கனால integral minus infinity to plus infinity x power r f of x dx. So இதான் வந்து method of moment உடைய formula. இது வந்து rth moment உடைய formula. இப்போ என்ன பண்ண போறோம்னா first moment யூஸ் பண்ண போறோம். So first moment என்னது? r க்கு பதிலா 1 கொடுங்க. r க்கு பதிலா 1 கொடுத்தீங்கன்னா mu 1 dash is equal to expectation of x power 1. So x equal to minus infinity to infinity x power 1 x f of x dx. So mu 1 dash is integral minus infinity to infinity x into f of x. இப்போ f of x என்னது? f of x வந்து 1 by lambda e power minus x by lambda. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணும் போதே x எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி போடாமல் 0 to infinity போடணும். because x is greater than 0. So இதில் constant term இருக்கு 1 by lambda வெளியில் எடுத்துருங்க. அப்போ integral 0 to infinity x into e power minus x by lambda dx. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணணும்னா இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது. இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் எக்ஸ்போனென்ஷியல் பவர்லையும் x இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா என்னது? இன்டெகிரல் u dv equal to uv minus integral v du. அப்போ இன்டெகிரல் u dvன்னும் போது இங்கே இருக்கிற எக்ஸை என்ன பண்ணுங்கள்? யூன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற e பவர் மைனஸ் எக்ஸ் பை லாம்டாவை வின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது u, இது என்டையராக இது என்னென்னா dv. ஸோ இதுதான் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் v duன்னு எழுதணும். ஸோ u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். ஸோ du இஸ் ஈக்குவல் டு dx. ஸோ dv இஸ் ஈக்குவல் டு இது கம்ப்ளீட்டாக dv ஈக்குவல் டு e power minus x by lambda dx. ஸோ v வேணா ஜஸ்ட் என்ன பண்ணால் ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணும். இன்டெகிரேட் பண்ணால் இந்த இன்டெகிரல் டியும் கேன்சல் ஆகிட்டு v வந்துடும். இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா e power minus x by lambda divided by இதுடைய x உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? minus 1 by lambda. அப்படியே டினாமினேட்டரில் minus 1 by lambda போடணும். ஸோ vயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ uv minus integral v du. ஸோ u into v minus integral v into du. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு இதையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? ஆல்ரெடி என்ன இருக்குது? 1 by lambda வெளியில் இருக்குது. அந்த 1 by lambda வெளியில் எடுத்துக்கோங்க. uv u என்னது? எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு v வந்து e power minus x by lambda by 1 by minus 1 by lambda மைனஸ் இன்டெக்ரல் v என்னது? இந்த கம்ப்ளீட்டாக இதான் v இன்ட்டு dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணிடலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 1 by lambda இருக்குது, இங்கேயும் 1 by lambda இருக்குது. அது காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ 1 by lambda வெளியில் வந்துடும். அப்போ இதை மைனஸ் மேலே போயிடும். மைனஸ் எக்ஸ் e power minus x by lambda மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இன்டெகிரல் 0 to infinity e power minus x by lambda. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரலில் ஒரே ஒரு வேரியபிள் e பவரில் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் பவர் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது? இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாம்டாவும் இந்த லாம்டா என்ன பண்ணிடுங்க? கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? e power minus x by lambda டிவைடட் பை இந்த எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? minus 1 by lambda. அப்போ e power minus x by lambda divided by minus 1 by lambda 0 to infinity.
இப்போ இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஸோ அப்பர் லிமிட்டில் 2 டேர்ம், லோவர் லிமிட்டில் 2 டேர்ம் வரும். ஸோ அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்னது 0. 0 into anything becomes 0. அப்பர் லிமிட்டில் என்னுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. சேம் திங் இங்கேயும் என்ன ஆகணும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி பை லாம்டாவும் இன்ஃபினிட்டி தான். அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. 0 பை மைனஸ் 1 பை லாம்டாவும் 0 தான். ஸோ மைனஸ் 0. ஸோ அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 0 மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் என்னென்னா 0. 0 வந்து இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ லோவர் லிமிட்டில் இந்த டேர்ம் 0. நெக்ஸ்ட்டு மைனஸ். இப்போது இந்த எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 பை லாம்டா இஸ் 0, மைனஸ் 0னால ப்ளஸ் 0. அப்போ இ பவர் 0 பை மைனஸ் 1 பை லாம்டா வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை லாம்டா. ஆல்ரெடி நான் இங்கே மைனஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மைனஸ் வேண்டாம். ஸோ 0 மைனஸ் 0 0, இந்த மைனஸ் மைனஸ் உள்ள ஆப்ஷனாக ப்ளஸ் ஆகிடும். ஸோ இ பவர் 0 1, ஸோ 1 பை லாம்டா. ஸோ 1 பை லாம்டா என்னது லாம்டா. அப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், லாம்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம், எக்ஸ் பார்னு எழுதலாம். ஸோ லாம்டாவுடைய வேல்யூ என்னது, எஸ்டிமேட்டர் ஆஃப் லாம்டா என்னது எக்ஸ் பார். எக்ஸ் பார் ஆக்சுவலாக என்னது சம்மேஷன் xi I varies from 1 to n the whole divided by n. ஸோ இதான் வந்து இதோடைய லாம்டாவுடைய எஸ்டிமேட்டருடைய ஆன்சர். ஸோ the estimator for lambda is x bar, which is nothing but summation xi divided by n. Thank you students. Have a great day.